காசின்னு மறந்தி நகரம் எல்லாமே தப்பு தப்பா சொல்றாங்க. காசின்னு மோட்ச நகரமையா. எரிக்கிறது சிவன், அது வேலை செய்து வெட்டியா. அப்ப அந்த உடல் வந்து பிரசாதம் தானே, பிரேதம் கிடையாது. காசில எரிச்சா எரிக்கிற சாம்பல் அங்க இருக்கிற அகோரிகளுக்கும் அங்க இருக்க மக்களுக்கும் உடனே பிரசாதம். காசிக்கு கடைசி காலம் போகணும் அப்படின்னு ஒரு மாத்தி பழமொழி சொல்லிட்டாங்க. காசிக்கு போனா கத்துக்கலாம், காசிக்கு போனா பாவத்தை குறைக்கலாம், கர்மா குறைக்கலாம், காசிக்கு போனா மீண்டும் வரலாம். காசிக்கு போனால் மோட்சன்றாங்க. காசிக்கு எதுக்கு போனால் மோட்சம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் ஏதாவது பண்ணி பாவம் பண்ணி இது பண்ணியிருந்தா வச்சுருந்தாலும் அந்த இதுக்கு உடலுக்கு ஒரு பாக்கியம். இந்த விஸ்வநாதரை பார்க்குறதே பாக்கியம். அப்படின்னா இந்த கங்கால போய் நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ துஷ்டம் இருந்தாலும் இந்த கங்கால போய் நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு கங்காவுக்கு போன மோட்சம். ஒரு பல பேர் கஷ்டப்படுவாங்க, வைப்பாங்க. காசிக்கு போகிறவனே சாமியார்லாம் கிடையாது. ஒரு தொடக்கம் பண்ணணும், ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு, ஒரு இது பண்ணுறோம், ஒரு நல்ல தொடக்கம் பண்ணோம், ஒரு ஆணிமையை கத்திக்கிறணும், சிவனை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். சிவன் யார், எப்படிப்பட்டவன், சிவ பூஜனை என்ன அப்படின்னு பல குருமார் சொன்னால் கூட காதால் கேட்டிருப்போம். குருமார் சொல்லி நேரில் போய் பார்க்குறது பெரிய பொக்கிஷம். அதேமாதிரி காசி காளி, எங்கள் அம்பாலே வந்து பார்த்தீங்கன்னா பெண் ரூபத்திலே இருக்கிறான். கங்காதேவி எப்படி தண்ணியாக போயிருக்காளோ, காளியை வந்து பார்த்தீங்கன்னா பெண் ரூபத்தில் நடமாடும் காளியா காசியில் இருக்காயா. நம்ம ஒன்று காளியை பார்க்கணும், பேசணும் காளிகிட்ட, அப்படி ஏதோ ஒரு அனுகிரகம் வேணும் அப்படின்னா காசி காளி ஏதோ ஒரு கோவிலில் போய் நான் பூஜை பண்ணி வச்சு இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிருக்கும் அப்படின்னா அதுக்கு அம்பாள் ஒரு காரணம். அந்த அம்பாளுக்கு நன்றி கடன் சொல்கிறதுனால நாங்கள் காசி பயணிக்கிறோமையா. காசியை வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தின் நகரம்னு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சுருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்னையா? தவறு. காசின்னு மரத்தின் நகரம் எல்லாமே தப்பு தப்பாக சொல்கிறாங்க. காசின்னு மோட்ச நகரமையா. மரத்தின் நகரம் இல்லை, மோட்ச நகரம். ஒரு 5-6 பேர் பாவம் பண்ணியிருந்தா கூட ஒருத்தனை போய் அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறோம், ஒருத்தரை போய் அந்த இடத்துல முடிக்க வைக்கிறாங்க. அது மோட்ச நகரம் தான் ஐயா. நகரத்தின் நகரம்னா இவ்வளோ மக்கள் வரமாட்டாங்களே, இவ்வளோ மக்கள் போக மாட்டாங்களே, மோட்சத்துக்கு தான் இங்கே வர்றதுயா. நன்மைக்கு மட்டும் காசு. இப்போது காசியில் இங்கே கொண்டு வந்து எரிக்கப்படுறவங்களோட தாரக மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து போதிக்கிறாரு அப்படின்ற ஒரு வாக்கு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ராமேஸ்வரத்தில் இருந்த மோட்சம், அங்கே வந்து ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மோட்சத்தை ஏற்றுவாங்க. இறந்து போனவங்களுக்கு எல்லா உலகம் இந்தியா ஃபுல்லாக வந்து மோட்சத்தை ஏற்றுவாங்கயா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ராமர் இருக்கார்ல, ராமர் போய் யார் யார் மோட்சத்தை எதுவும் கொடுக்குறாங்களோ சிவன் சொல்லுவாராம். அதே காசியில் யார் யார் இறந்து போகிறாங்களோ திதி கொடுத்தாலும் சரிங்க, ஒரு அக்னியில் எரிச்சாலும் சரி, அவங்களுக்கு போய் சிவபெருமான் காதில் போய் சிவசிவான் வரான். சிவபெருமானே வெட்டியானவோ சாமியாராவோ சித்தனாவோ அகோரியாக இருந்து யார் யார் எரிக்கிறாங்களோ அவங்க உடலில் போய் ராமான்னு சொல்லுவாராம். நம்ம தான் ராமர் வேற சிவ வேறன்றோம். இங்கே சிவபெருமானே போய் மோட்சத்துக்காண்டி ராமான்னு வரான். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மணிகர்ணிகா காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஒரு காட்டு இருக்குது. அங்கே 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா பிணங்கள் எரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பிணங்கள் எரிக்கப்படுது இல்லையா, சிவ பூஜை. பிணங்கள் அங்கே எரிக்கப்படலை, நம்ம உடல்லாம் பிரசாதமாக போகுது சிவனுக்கு. நம்ம உடல்லாம் சிவனாக போகுது, அது சிவ பூஜை நடக்குதுயா. எரிக்கிறது மணிக்காட்டில் எரிக்கிறது இல்லை, சிவ பூஜை. ஒவ்வொரு நாளும் விடாத மழை இடிச்சாலும் ஒரு 300-400 சிவ பூஜை நடந்துக்கிட்டே இருக்கியா. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் காலையில் வந்து உங்க கூட ஒரு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து வந்திருந்தேன். அங்கே ஞானவாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்கா உள்ளே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது. ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு நடுவில். இது வந்து மத சார்புலாம் இங்கே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு தர்கா இருக்குது.
ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் யார் காசு விஸ்வனை வணங்குறாங்களோ அந்த தர்காவை பார்க்குறோம்ல, கண் கொண்டு பார்க்குறோம்ல, அந்த தர்காவை வணங்குறாங்கல்ல. கண்டிப்பாக மதத்தில் வந்துங்க இந்து மதம் முஸ்லீம் மதம்லாம் கிடையாது. அவங்க ஒரு காலம் ஆண்டாங்க, இப்போ இருக்கிறாங்க. அவங்க நெஞ்சத்தனை நம்ம வணங்குறோம். காசு விஸ்வநாதர் பார்த்துட்டோம்னா அந்த தர்கா பார்த்ததே வணங்குறோம். வணங்குற ரொம்ப பேர் இருக்கிறாங்க, பிரிவினை கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோடி ஐயாவே வந்து பார்க்குறாங்க. இங்கே முஸ்லீம்லாம் படகு ஓட்டுறதுல எல்லாம் பண்ணுறதுல ஏகப்பட்டது கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, காசின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே வந்து பிணங்கள் எரிக்கப்படுறது மட்டும் கிடையாது. இங்கே அகோரிகள் வந்து ரொம்ப பிரசித்தியான ஒரு விஷயம். இங்கே வந்து அகோரிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அவங்கள எடுத்துக்கிட்டா அவங்க வந்து இங்கே எரிக்கப்படுற பிணங்களோட சாம்பல் எடுத்து மேலே பூசிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அகோரிகள் மேலே இருக்க நிறைய ஒரு கற்பனைகளாக இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்களாக நிறைய இருக்குது. எதுக்காக வந்து மேலே பூசிக்கிறாங்க? ஐயா, சிவத்தொண்டு செய்கிறதுல சிவன் அடியார் தொண்டுன்னுவாங்க. இங்கே அகோரிகள் ஃபுல்லாக சிவனோட பிரசாதமாக எப்படி சிவன் பூசிக்கிறாரோ இங்கே எரிக்க போகிற உடல் ஃபுல்லாங்கய்யா சிவன் விதியாக பூசிக்கிறாராம். இங்கே இருக்க அகோரிகள் அப்படி தாங்கய்யா. அகோரிகள் என்ன பண்ணுறாங்க, சிவபூஜை யாராவது எரிச்சிட்டு இருக்காங்களோ அங்கே போய் நமச்சிவாய வாழ்க ஒவ்வொரு மொழியில சொல்லியிருக்கிறாங்க. எரித்து அந்த உடலுக்கு வந்து பாவமோச்சனம் கொடுக்குறாங்க. சிவனு செய்கிற தொண்டையும் செய்கிறாங்க. எரித்து அந்த சாம்பலை சிவசிவான்னு பூசிக்கிறாங்க. அவங்களுக்கு அது பொக்கிஷம், சிவனே பூசுகிற மாதிரியா. எரிக்கிறது சிவன், அது வேலை செய்து வெட்டியா. அப்போ அந்த உடல் வந்து பிரசாதம் தானே, பிரேதம் கிடையாது. பிரசாதத்தை சிவனுக்கு வந்து என்னென்ன விபதியெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு வாங்கலாம். ஒவ்வொருத்தருக்கு வாசமான விபதியெல்லாம் பிடிக்குமா. சிவனுக்கு பிடிச்சதே நம்மளை எரிக்க போடுற நம்ம உடல் சாம்பலை அவர் தான் விதியாக பூசுவாராம். அகோரிகள் அனைத்து பேரும் பஸ் பண்ணுவாங்க. நம்ம எரிக்கப்பட்டதெல்லாம் பஸ்வம் சிவசிவான் மோட்சம் போட்டுக்குருவாங்க. அந்த உடலுக்கு அவ்வளோ பெரிய மோட்சம். காசியில் எரிச்சா நல்லா கேட்க, காசியில் எரிச்சா எரிக்கிற சாம்பல் அங்கே இருக்கிற அகோரிகளுக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் உடனே பிரசாதம். அப்பயே சிவசிவான் பூசுகிறாங்க. அதே இது வெளியே எரிக்கிறாங்க அப்படின்னா போனோம் சுடுகாட்டு சாம்பல். வெளியேறிச்சா சாம்பல், இங்கே இருந்தால் புஷ்பம். புரியுது. இங்கே எரிக்கிறது அகோரிகள் எரித்து தங்குள்ளே எடுத்துக்கிடுவாங்களாம். அப்படி ஒரு இதாங்கய்யா. ஐயா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காட் இதெல்லாம் இருக்குது. இங்கே மொத்தம் எத்தனை அந்த மாதிரி இருக்குங்க? மொத்தம் 26 காடு இருக்குயா. 26 காடில் 16 காடு தமிழன் கட்டினது. நிறைய பேருக்கு தெரியாதுயா. இங்கே இருக்க காடு இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம். இந்த உட்காந்துருக்க சிவாலயம் பாருங்கள், தமிழில் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 26 காட்டில் 16 காடுக்கு மேலே நம்ம குமரப்பரு சேவை பண்ணி இங்கே உருவாக்கினவரைங்க. தமிழ்லேருந்தே இங்கே பல படித்துறை உருவாக்கிக்கிறாங்க. தமிழ்லேருந்தே பல காசு விஸ்வநாதருக்கு வச்சுக்கிறாங்க. இந்த ஊரில் என்ன மரியாதை கொடுக்காங்க தமிழனுக்கு. இவ்வளோ பெரிய ஆலயத்தில் 3 கால பூஜை நாட்டுக்கோட்டை செட்டியார் தமிழ்லேருந்தே முதல்ல பண்ணுறான். அதே பொக்கிஷம் தானே தமிழனுக்கு கிடைச்ச பெரிய பெருமை. என்ன பெருமை, நம்ம இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நம்ம போய் பண்ணுற பூஜை பூஜையாக கொடுத்துருக்காருல, அதுக்கு வணங்கணும். தமிழெல்லாம் சாதாரணம் கிடையாது, பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துக்கு காரணமே காசி. காசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குமரகுரு பரு காசியை மீட்டு கொடுத்தாராம். யாருக்காவது தெரியுமா? நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே பூட்டி இந்த விஸ்வநாதன் அதை உலகம் முக்கால் தெரியப்படுத்தின ஒரு தமிழன் குமரகுரு பாரு மீட்டு எடுத்து. அந்த மாதிரிலாம் பல தமிழர்கள்லாம் இந்த கோயிலில் வேலை பார்த்துருக்குறாங்க, செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி சேவை, அவங்க செஞ்ச சேவையை பல மக்களையும் பின்பற்றிட்டு வராங்க. நம்ம தமிழோட அடையாளம். அவர் மாதிரி செய்யலாம் கூட அவர் பண்ணதை பல பின்பற்றிட்டு வராங்க. நம்மள தமிழே பல அகோரிகள் இருக்காங்க, நாகசன்னியாக்கள் இருக்காங்க, ரிஷிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்கிறாங்க. இந்த பூமியிலே பிறந்த இந்த பூமியில வளரணும், இந்த பூமியிலே நம்ம கடைசியில் இருக்கணும் அப்படின்னு பொக்கிஷமாக பல தமிழர்கள் காசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கண்கொள்ளா பார்க்குறோம். கண்டிப்பாக. இப்போது நிறைய பேர் நான் பார்க்குற வரைக்கும் இது வந்து நீங்கள் சொன்ன வரைக்கும் இது அவ்வளோ சீசன் டைம் இல்லை அப்படின்றீங்க. ஆனால் இப்போவும் இந்த இடத்துல வந்து கூட்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேரோட ஆசை கனவாகவே இருக்குது, காசிக்கு போகணும் அப்படின்றது வந்து ஒரு கனவாக இருக்குது. உங்களோட அனுபவத்தில், ஏன்னா நீங்கள் அப்பப்போ காசிக்கு வரக்கூடிய ஒரு ஆள், சரிங்களா? ஒவ்வொரு மனிதனும் வந்து காசிக்கு வரக்கூடிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க? நல்லா கேட்டுங்கய்யா. காசிக்கு கடைசி காலம் போகணும் அப்படின்னு ஒரு
மாற்றி பழமொழி சொல்லியிருக்காங்க. காசிக்கு போனால் கற்றுக்கிடலாம், காசிக்கு போனால் பாவத்தை குறைக்கலாம், கர்மா குறைக்கலாம், காசிக்கு போனால் மீண்டு வரலாம். இப்படி ஒரு தமிழை எப்படி காசு சுற்றினார மீண்டு வந்தாங்களோ, இந்த எல்லையில் மிதிக்கும் போது எவ்வளோ துன்பம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மீண்டு வந்து பல சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறாங்க பல மன்னர்கள். நம்ம சாம்ராஜ்யெல்லாம் உருக்க வேணாம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றினா போதும், நம்ம சார்ந்தவங்களை காப்பாற்ற போதும். காசினாவே ஒரு தொடக்கந்தேன் பிடிக்கிறதுக்கு இல்லைங்கய்யா. வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. அந்த பைரவர் தீட்சைங்கிறது எங்களுக்கு இதுவரையும் எனக்கு எப்படி என்னன்றது தெரியாது இருந்துச்சு. ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வம் எனக்கு. இதில் எனக்கு நான் பல குருவை தேடினேன். குருநாதர்ன்றது ஒரு ஆன்மீகத்தில் நுழைஞ்சிட்டோம்னா முக்கியமாக அதை தெய்வத்தை கடைப்பிடிக்கணும்னா குருநாதர் வேணும். அந்த குருநாதர்லையும் பல குருநாதர் இருக்கிற குருநாதர்லையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, அதில் சில பேர் போலியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் எனக்குன்னு கிடைச்ச ஒரு பொக்கிஷ குருநாதர் இவர். அதில் அறிமுகமாகி இப்போ ஒரு வருஷம்தான் ஆகும் எனக்கு. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு அழைப்பு கொடுத்தாரு, காசிக்கு வா போயிட்டு வரலாம் அப்படின்னு. வரேன் சாமி அப்படின்ட்டு வந்தோம். வந்த இதில் எனக்கே தெரியாத ஒரு தீட்சை கொடுத்தார். எங்கே வச்சு கொடுத்தாரு? காசி மயானத்தில் வச்சு காளி தீட்சை கொடுத்தாரு, மணிகாட்டில். அப்போ கொடுத்து அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், அவர் என்ன உருவாக்குனார், நான் ஒரு 2 பேர்த்தையும் உருவாக்கினேன். அதை உருவாக்குனதுக்கு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒவ்வொன்றும் எனக்கு நல்லதும் நடக்க ஆரம்பிச்சுது, என் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ 2வது மறுபடியும் அம்மா வாமா உனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குது போகலாம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் சரி வரோம் சாமி அப்படின்ட்டு வந்தோம். இப்போ அடுத்தது உனக்கு பைரவர் தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாளைக்கு பைரவர் தீட்சை அதை வாங்க போகிறோம் சாமி. அதாவதுங்க யார் ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தாய் தந்தை கிடைக்கிறது இறைவன் கொடுத்த வரம். ஒரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு தந்தைக்கு சமமானவங்க. ஒரு தாய் தந்தைக்கு சமமான 2 பேரும் சேர்ந்து நம்ம கொடுக்கறது முழுமையாக கொடுக்கணும். அந்த கொடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயன்படுத்தி குருவுக்கு மெஞ்சின சிஷியன் ஆகணும். என்னுடைய கொள்கைலாம் என்னை மாதிரி வரக்கூடாது, என்னை காட்டி நல்லா வரணும் அப்படின்னு நம்ம காணிக்கு என்ன பண்ணுறோம், காளி நல்லவ, எதுக்கு காளி தீட்சை, நன்மை மட்டும் இதை பண்ண முடியும். சிவதை வச்சு எதுக்கு உலகத்தை உருவாக்குறோம். பைரவர் தீட்சை எதுக்கு, நடந்ததை சொல்லணும். நடந்தது எல்லாருக்கும் தெரியும், நடக்க போகிறது என்னன்னா காலபைரவர் தான் தெரியும். அந்த பைரவர் தீட்சை வாங்கினா நீ ஒரு 4-5 பேரை காப்பாற்றணும். பல சிசிய பிள்ளையை உருவாக்குங்க, உனக்கு கீழே ஒரு 10 பேராவது வரணும். அதே பைரவர் தீட்சை. கற்றுக் கொடுக்கறதையும் காலபைரவர். நீ கற்றுக்கிட்ட கலையில எல்லாத்துக்குமே கொடுக்கணும். உன்னை ஒரு 10 பேர் உருவாக்கணும். உன்னை உருவாக்கியிருக்கிறேன், நீ 10 பேர் உருவாக்கணும். அது எங்கள் பைரவர் தீட்சை அப்படின்னு சொல்லி நீங்கள் சிவகாமியில் எங்கூட ஒரு வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷம். போன வருஷம் காசி மயான காட்டில் மணிக்காடு காட்டில் தீட்சை கொடுத்தோம். நம்ம எதுவுமே கேட்கல, அதாவது நிறைஞ்சு நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அதை காட்டி ஒரு மடங்கு ஒரு 10 பிள்ளைகளை வச்சு காப்பாற்றுறாங்க, 10 பிள்ளைகளை உருவாக்குறாங்க. யாரையும் வெறுக்கிறது இல்லை, எல்லாம் விரும்ப வைக்கிறாங்க. யார் யார் வெறுக்கிறாங்களோ அவங்களே விரும்ப வைக்கிறாங்க. சில விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பைரவர் தீட்சை இன்னும் சில விஷயம் பண்ணி கொடுக்குறோம். சிவாய நம.